இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் பாவத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே அதிகமான பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் காண்கிறோம். வேதத்திலே நாம பார்க்கிறோம், எதெல்லாம் பாவம் சொல்லி நாம பார்த்தோம் என்று சொன்னால், தீய நோக்கம் பாவமாம், நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம், இன்னும் கூட அநீதி எல்லாம் பாவம்தான். எதெல்லாம் அநீதியோ அதெல்லாம் பாவம்தான். இன்னும் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், இப்படி வேதத்துல நம்ம பார்க்கிற பொழுது அநேகமாக பாவத்தை குறித்து, இந்த வேத புத்தகத்தினுடைய சாராம்சமே பாவத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலே வாழ்கிற மக்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். தாயின் கர்ப்பத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகள் தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொருவரும் நாம் பாவத்திலே நாம் பிறக்கிறோம். நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு கடினமான உலகத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் அதிகமாக பெருகி பாவம் அழிந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் எவ்வாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் எவ்வாறு விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இங்கே நாம் ஒரு விதமான பாவத்தை குறித்து பார்க்கிறோம். அந்தரங்க பாவம், மனிதன் முகத்தை பார்ப்பான், வெளிப்படையாக செய்கிற பாவம் உண்டு. சிலரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவெல்லாம் பெரிய பாவி, இவன் பெரிய பாவியான மனுஷன் சொல்லி நம்ம சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வெளியே நல்லவர்களை போல என்ன செய்வாங்க, தன்னை காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அந்தரங்கத்திலே அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆம், அந்தரங்கத்திலே பாவம் செய்கிற மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தரங்க பாவத்தை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நம்ம யாரையும் நம்ம ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. மனிதனுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தரங்கம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு ரகசியம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு இருதயத்திலே ஒரு அந்தரங்கமான காரியம் உண்டு. ஆம், அந்த அந்தரங்க பாவத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வாராம், வெளியரங்கமாக்குவார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்தரங்கமாய் பாவம் செய்கிற மக்கள் உண்டு. வெளியே தெரியாது, வெளியே நல்லவர்களை போல என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க தப்பான பழக்கங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நிறைய பாவம் செய்கிறவர்களை காண பார்க்கிறோம். ஆனால் மனிதர்களை நம்ம ஏமாற்றலாம், ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அந்தரங்க பாவம், நாம் செய்கிற ஒவ்வொரு அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனிடத்திலே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னிடத்துல என்ன ஒரு காரியம் இருக்கிறது, உமக்கு பிரியமல்லாத மறைவான அந்தரங்கமான எந்த பாவம் என்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் கூட யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அந்த வாலிப வயதின் பாவம் என்ன செய்யுமா, அவனுடைய எலும்புகளோடு ஒட்டி கொள்ளுமா. ஒருவேளை அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணா போனாலும் ஒரு மனிதனுடைய சரீரத்துல அந்த எலும்பு என்ன செய்யாது, அது மக்காதுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த எலும்பு அவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், அந்தரங்கமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. எந்த இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் அந்த கேமரா மூலமா என்ன செய்திருந்தாங்க, அதை போட்டு பார்த்து என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு எந்த இடத்துல கேமரா இருக்குங்கிறதே தெரியாது. நிறைய பேருக்கு அந்த கேமரா இருக்கதே தெரியாம அவங்க என்ன செய்வாங்க, தப்பு பண்ணுவாங்க. ஆனா அதை என்ன செய்திடலாம், அதன் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கேமரா மூலமாகவே தவறுகளை கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால், நம்மையும் அறியாமல் பரலோகத்தின் தேவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும்
நம்முடைய ஒவ்வொரு பார்வைகளையும், நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும், நடக்கைகளையும் பரலோக அரசாங்கம் உண்டு நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு வருகிற பொழுது நிச்சயமாக அந்தரங்கத்திலே நாம் பாவம் செய்வதை நாம் என்ன செய்வோம்? நாம் பாவத்திற்கு நாம பயப்படுவோம், பாவத்திற்கு விலகி ஓடுவோம். ஆம், இன்றைக்கு நிறைய மக்கள் துணிகரமாக அந்தரங்கமாக தவறுகள் செய்கிறதை நாம பார்க்கிறோம். திடீர்னு ஒரு நாள் என்ன செய்வாங்க? பிடிபடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இவங்களா இப்படி எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாங்க அப்படி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் கடைசி வசனத்திலே நாம பார்க்கிறோம், அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நியாயத்திலே கொண்டு வருவார். நாமும் கூட அந்த பயத்தோடு, தெய்வ பயத்தோடு நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, பாவத்துக்கு விலகி வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையிலே அந்த எண்ணம் வேண்டும். பாவத்துக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை உண்டு, பாவத்துக்கு நிச்சயமாக ஒரு கூலி உண்டு. எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. அதுபோல பாவம் என்கிற அந்த வேலையை நம்ம செய்கிற பொழுது அதற்கு ஒரு கூலி நமக்கு உண்டு என்கிற எண்ணம் நமக்கு வருகிற பொழுது நாம் பாவத்துக்கு விலகி ஓடுவோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? ஆபாசமான காரியங்களை நான் பார்க்கிறேன், ஆபாசமான வார்த்தைகள், பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள், பிறருக்கு விரோதமாக ரகசியமாக அந்தரங்கமாக நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோமா? பிறருக்கு விரோதமாக அந்தரங்கமாக நாம் தீமையான காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்கிற உணர்வோடு நாம் வாழும்போது நாம் அநேக பாவத்திற்கு விலகி ஓட முடியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் காலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அநேக ஆசீர்வாதங்களை இதன் மூலம் நாங்கள் இழந்து போகிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை